RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் ஒரு உண்மையான அதிமுக தொண்டர் என்பதை நிரூபித்து விட்டார் என சசிகலா தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மறப்போம் மன்னிப்போம் என செயல்பட்டு வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் கருத்திற்கு சசிகலா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதிமுக இது தொடர்பாக சசிகலா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அதிமுக எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத ஒரு பேரியக்கம் என்பதை கழக முன்னோடியும் கழக சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார். பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்திலும் செங்கோட்டையன் உடன் இருந்திருக்கிறார். தனது உடம்பில் ஓடுவது அதிமுக கழகத்தின் ரத்தம் தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார். கழகம் ஒன்றுபட வேண்டும் என செங்கோட்டையன் கருத்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களின் கருத்தாகவும் தமிழக மக்களின் கருத்தும் அதுதான். தானும் இதை வலியுறுத்துகிறேன் என சசிகலா அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையில் செங்கோட்டையன் அவர்களை போன்று உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும் அவர்களின் தீய எண்ணம் ஈடேறாது என இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் அதிமுகவில் இன்று செயல்பட்டு வெளியே சென்றவர்களை அரவணைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது தொடர்பாக சசிகலா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார். அவர் செங்கோட்டையன் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் தான் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். எனவே அவருடைய கருத்து தான் இன்றைக்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் கருத்தாகவும் தமிழக மக்களின் கருத்தாகவும் இதுதான் இருக்கிறது. நானும் இதைதான் வலியுறுத்துகிறேன் என செங்கோட்டையன் கருத்திற்கு சசிகலா ஆதரவு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.